ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க விகடா கவி தி மூவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2024 விகடா கவி அப்படின்ற பேர்லயே ஒரு வெப் சீரிஸ் வந்துடும். அதை அப்படியே கட் ஷாட் பண்ணி தான் ஒரு மூவியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கதையை பத்தி பார்த்தோம்னா 1970களில் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க காட்டு பகுதியில நைட் டைம் போறவங்க எல்லாருக்குமே மூளை மங்கி பழசெல்லாம் மறந்துடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹைதராபாத்ல டிடெக்டிவ் ஆகி இருக்காரு. அவரு ஒரு சூப்பரான ஒரு டிடெக்டிவ்னு சொல்லலாம். பல கேசஸ சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிரில்லியன்ஸை பார்த்து அவங்க ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி சொல்றாரு. இதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட்டும் தரன்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ கள இறங்குறாரு. ஏன்னா அவருக்கும் பண தேவை இருக்கு அவங்க அம்மாக்காக. நம்ம ஹீரோ இதுல களத்தை இறங்கினதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அங்க இருக்க அமானுஷ்ய விஷயங்கள்லாம் என்ன, அதெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல ஓரளவு தான் ஓகேவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு வெப் சீரிஸாவும் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு ஓகேவான ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கும். அதே ரேஞ்சில தான் படமும் இருக்கு. சோ நீங்க ஆல்ரெடி அந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பார்க்கணுமே வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலி கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் சவுண்டான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க எல்லாருமே. வெப் சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹாரர் எலிமெண்ட்ஸ் நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நீட்டான ஒரு பிரசன்டேஷன் சொல்லுவேன். கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.